ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். யூனிட் 3ல் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்த்திங்கன்னா த ப்ரில்யூடும் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் அது ரெண்டுமே இருக்கும் அவர் எழுதுனது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட ஒரு இன்ட்ரடக்ஷன். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், ப்ரில்யூட் எப்போ எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா born and grew up in the Lake District in Cockermouth. Sent to Oxford Grammar School at the age of 13, his parents died. Went to Cambridge, entering St. John's College in 1787. 1790 went to France, fell in love with Annette Weller, daughter of French surgeon. அவங்க மெட் கூல்ரிட்ஜ். அங்கே தான் வந்து அவர் ஃப்ரான்ஸில் தான் யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா கூல்ரிட்ஜை மீட் பண்ணுறாரு. கூல்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் தான் வந்து ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ். லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 போயம்ஸ் இருக்கும். அதில் 19 வந்து வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பார், 4 தான் வந்து கூல்ரிட்ஜ் எழுதியிருப்பார். லாஸ்ட்டாக மொத்தம் எழுதி கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த். சரிங்களா? Met Coleridge in 1793, developed a close friendship together. They produced lyrical ballads in 1798. In 1793, an evening walk description sketches published when he was in university. In 1795, settles with his sister Dorothy at Racedown, Dorset. Meets Coleridge. அங்கே டொராத்தியோட சிஸ்டர் டொராத்தி அங்கே தான் வந்து அவர் செட்டில் ஆகிட்டு இருப்பார். 1802 மேரி ஹட்சின்சன். யாரை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னா ஹட்சின்சன். 1803 ஃபர்ஸ்ட் டூர் இன் ஸ்காட்லாண்ட், மீட்ஸ் வால்டர் ஸ்காட். ஃபர்ஸ்ட் டூரில் அவர் ஸ்காட்லாண்ட் போகிறாரு. அங்கே யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா வால்டர் ஸ்காட்டை மீட் பண்ணுறாரு. 1807 பப்ளிஷ் போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ். 1814 வந்து செகண்ட் டூர் போகிறாரு, ஸ்காட்லாண்டுக்கே போகிறாரு. என்ன அப்படின்னு அப்போ என்ன பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா த எஸ்கர்ஷன். சரிங்களா? வால்டர் ஸ்காட் அவர் டூர் போகும்போது ஃபர்ஸ்ட் டூர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வால்டர் ஸ்காட்டும், செகண்ட் டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா த எஸ்கர்ஷனும். 1816 பப்ளிஷ் எ லெட்டர் டு எ ஃப்ரெண்ட் ஆஃப் ராபர்ட் பான்ஸ், தேங்க்ஸ் கிவிங் வேர்டு. அவர் வந்து 1816 ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது வந்து என்ன அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் வேர்டு. யாருக்கு அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங் வேர்டு யாருக்கு அப்படின்னா ராபர்ட் பான்ஸ்க்கு. 1850 dies at Rydal Mount on April 23. Wrote Tragedy Borders. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அவர் எங்கே பிறந்தாரு, என்ன அவரோட ஃப்ரெண்டு கூல்ரிட்ஜ், அவர் எங்கே செட்டில் ஆனாரு, அவங்க சிஸ்டர் டொராத்தி வீட்டில். எங்கே ஃப்ரான்ஸ் போகும்போது தான் அவர் வந்து கூல்ரிட்ஜை மீட் பண்ணார். கூல்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் எழுதின ஒரு ஒர்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ். சரிங்களா? இப்போ அதில் அவர் எழுதின வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் பான்ஸ்க்கு எழுதியிருப்பாரு. அதை பற்றி தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அவர் எழுதின இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா த ப்ரில்யூட். இதுவும் வந்து யூனிட் 3ல் இருக்குது. இது சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனு. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதின ப்ரில்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயமு. அது வந்து The Prelude or Growth of a Poet's Mind, an autobiographical poem. An autobiographical poem in blank verse. அது என்ன வேர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா blank verseல. Preferred to write as the introduced to the more philosophical recluse. Never completed. அது என்ன ஆகல அப்படின்னா கம்ப்ளீட் ஆகல. Began writing the Prelude in 1798 at the age of 28 and continued throughout his life. He called it simply a poem. After his death, his wife Mary gave a title. அதனோட டைட்டில் யார் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா வேர்ட்ஸ்வர்த்தோட வைஃப் தான் அதனோட டைட்டில் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ்வர்த் had referred to it as the poem on my life or the poem to Coleridge. அவர் என்ன அதுக்கு டைட்டில் கொடுத்துருக்காருன்னா மை லைஃப்னு the poem to Coleridge அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதை அவங்க தான் வந்து என்ன மாற்றிருக்காங்க ப்ரில்யூட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. யார் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த்தோட வைஃப். Wordsworth commented that he was plagued to agony because he failed to finish the work. In the 1850 introduction of The Recluse, Wordsworth says he was inspired by Coleridge and began to compose philosophical poem containing views of man, nature and society to be entitled The Recluse.
இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த் எழுதின த ப்ரில்யூட். ஃபர்ஸ்ட் அவர் அது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயமா, அது பிளாங்க் வர்ஸ். அதுக்கு டைட்டில் யார் கொடுத்ததுன்னா அவங்க ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. அவர் கொடுத்த டைட்டில் என்னன்னா ஆன் மை லைஃப், அவரோட லைஃப்னும் த போயம் டு கூல்ரிட்ஜ்னும் தான் கொடுத்துருந்தாரு. இது வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கறது த ப்ரில்யூடோட இன்ட்ரடக்ஷன், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட வாழ்க்கை வரலாறு. சரிங்களா? மீதி இதனோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.